अपनी नॉर्मल रूटीन के जो ड्यूटी अपनी कर रहा था। तो श्रीनगर से दिल्ली जा रही फ्लाइट है, शाम को इसकी बोर्डिंग चल रही थी बोर्डिंग गेट पे। ஜம்மு காஷ்மீரின் குல்மார்கில் லெப்டினன்ட் கர்னல் ஆர்.கே. சிங் ராணுவ அதிகாரியாக பணியாற்றுகிறார். இவர் டெல்லி செல்வதற்காக கடந்த மாதம் 26ஆம் தேதி ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டுக்கு வந்தார். அவர் கையில் 2 லக்கேஜுகள் இருந்தன. அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த ஸ்பைஸ் ஜெட் விமான நிறுவன ஊழியர் முதாசிர் அகமது கான் ஆர்.கே. சிங்கை தடுத்து நிறுத்தினார். விமான நிறுவன விதிகளின்படி ஹேண்ட் லக்கேஜாக ஒரு பையை மட்டுமே எடுத்து செல்ல வேண்டும், அதுவும் 7 கிலோவுக்கு மேல் அனுமதி இல்லை என கூறினார். ராணுவ அதிகாரியின் ஹேண்ட் லக்கேஜை எடை போட்டதில் அது 16 கிலோ இருந்தது. இதையடுத்து கூடுதல் எடைக்கேற்ப கட்டணம் செலுத்தும்படி முதாசிர் அகமது ஆர்.கே. சிங்கிடம் கூறினார். அவர் இதை கேட்காமல் அங்கிருந்து முன்னேறி சென்றார். அப்போது போர்டிங் பாஸ் வழங்கும் பகுதியில் விமான நிறுவன ஊழியர்கள் சிலர் அவரை தடுத்து நிறுத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த சிங் தன் பையில் இருந்த பொருட்கள் சிலவற்றை அங்கேயே வீசிவிட்டு தன்னை தடுத்த ஊழியர்களை தாக்கினார். பின் அங்கிருந்து ஓடி வந்து தன்னை முதலில் தடுத்த முதாசிர் அகமதுவை கடுமையாக தாக்கினார். விமான நிலையத்தில் இருந்த பயணியர் தடுப்பு கம்பியை எடுத்தும் தன் கையில் வைத்திருந்த லக்கேஜ் பேக்காலும் கொலைவெறி தாக்குதல் நடத்தினார். முதாசிர் அகமது கீழே சரிந்ததும் காலால் எட்டி உதைத்தும் அவர் மீது ஏறி மிதித்தும் காயப்படுத்தினார். படுகாயமடைந்த முதாசிர் அங்கேயே மயங்கினார். பின் ஆர்.கே. சிங் அங்கிருந்து டெல்லி புறப்பட்டு சென்றார். இந்த தாக்குதல் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. இதுகுறித்து ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் சார்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்ட முதாசிரின் தண்டுவடத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பதாக டாக்டர்கள் கூறினர். இதுகுறித்து முதாசிர் விளக்கம் அளித்தார். நான் யாரையும் திட்டமிட்டே தடுக்கவில்லை. கூடுதல் எடையிலான பொருட்களை அவர் எடுத்து சென்றதால் விதிகளின்படி அவரிடம் கட்டணம் செலுத்த சொன்னேன். என்னை மீறி சென்ற அவரை மேலும் சில ஊழியர்கள் தடுத்து நிறுத்தினர். இதனால் அவரின் ஈகோ தூண்டப்பட்டு எங்கள் அனைவரையும் தாக்கினார். என் மீது அவர் கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டார் என்று அவர் கூறினார். சம்பந்தப்பட்ட இராணுவ அதிகாரி மீது துறை ரீதியான விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும். இதுகுறித்த வழக்கு விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என இராணுவத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஸ்பைஸ் ஜெட் விமான நிறுவன ஊழியர்களுக்கு எதிராக இராணுவ அதிகாரி ஆர்.கே. சிங்கும் போலீசில் புகார் கொடுத்துள்ளார்.